ரகு, செமல கோவமா ரகு? நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா? ம். வந்ததுல இருந்து அந்த சைடே திரும்பி நின்றுட்டு இருக்கீங்க. எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட தான் கேட்குறேன். நான் பண்ணது தப்புன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா ரகு? நீங்க நினைச்சீங்கன்னா நான் வேணா உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு வேணா போய் கேட்டுட்டு வரேன். அதுக்காண்டி இப்படி கோவப்படாதீங்க ரகு என்கிட்ட பேசாம. நான் பண்ணது ஆனா தப்பான்னு எனக்கு தோணல. அவங்க என்ன பேசினதுக்கு திருப்பி பதில் தான் சொன்னேன். ஒருத்தவங்க கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களும் கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிம்மதி நின்னாதான் கொட்ட மாட்டாங்க. அந்த ஒரு இதுல தான் அப்படி பேசினேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ரகு. அவங்க அந்த அளவுக்கு பேசினாங்க. இல்லைன்னா நான் அப்படி திருப்பி பேசியிருக்க மாட்டேன். உங்ககிட்ட தான் கேட்கறேன், ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சின்ன உங்களுக்கும் ரகுக்கும் பிரச்சனையா? சின்ன கூட்டிட்டு போக எப்பவுமே வரேன்னு சொல்வாரு. ஆனா இந்த வாட்டி நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. சின்னாச்சும் ஏதாச்சும் பிரச்சனையா நம்ம ரெண்டு பேருக்குள்ள? சாரி மச்சான், சின்ன மன்னிச்சிடா. நீ எந்த சூழ்நிலை இருந்தேன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். எனக்கும் அப்படி சுச்சுவேஷன் மச்சான். நான் என்ன பண்றது? என்னால முடியல, வேலை அந்த அளவுக்கு ஓவர்லோடா இருக்கு. அந்த ஒரு கோவத்துல பேசிட்டேன். இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. உன்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. என்னால அவங்ககிட்ட பேசாமையும் போக முடியல. ஷிஃப்ட் முடிச்சுட்டு 1 வீக் லீவு. என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது மச்சான். சரி, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உன்கிட்ட வந்து நான் பேசுறேன். நான் சரியான பைத்தியக்காரன். அவ எந்த விஷயத்துக்காண்டி அனுபவ பார்க்க போனோம்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அவ பிரெக்னெண்டா இருக்கும் போது அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஷோ, சேண்டா இப்படி பண்ணா அதி. நீங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலா டைரக்டா ரகு கிட்ட போய் பேசுறதுதான் நல்லது. அவன்கிட்டயே போய் பேசு. இப்ப என்ன, நான் பேசுனது தப்பு அப்படித்தானே? அது என்ன சொல்ல போறீங்க? நீங்க பாருங்க ரகு, இப்பெல்லாம் முறைக்காதீங்க சொல்லிட்டேன். நான் பேசுனது தப்பா இருந்தா சாரி. உங்ககிட்ட வேணா சாரி கேட்டுக்கிறேன். அத்தை கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். போதுமா? அதுக்காண்டி இப்படி முறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன? சொல்லுங்க, உங்ககிட்ட தானே கேட்கிறேன். இப்ப எதுக்கு என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி? உங்க அம்மாவை எதிர்த்து பேசுனதுனால என் மேல கோவமா உங்களுக்கு? உங்க அம்மா கிட்ட பேசுனது தப்பு தான், சாரி. இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க அம்மா காலில் வேணா விழுந்துருவா போயிட்டு? உங்ககிட்ட தான் கேட்கிறேன் ரகு. ஏய், நான் எங்க அம்மா கிட்ட பேசுனதுக்கு நான் உன்கிட்ட கோவமா இருக்குன்னு சொன்னாடி. அப்போ வேற என்ன விஷயத்துக்கு கோவமா இருக்கீங்களா? வாய் திறந்து சொன்னாதான் தெரியும். உங்க அம்மா கிட்ட நான் எப்பவுமே இந்த மாதிரி பேசினது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிருக்கேன் வாய்ஸை, அதுவும் பப்ளிக்ல. சோ நீங்க அதனாலதான் கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்படி சண்டை போட்டது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க பேசினாங்க, அதனால நானும் பேசினேன். நீ பேசுனதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா ஆனா நான் வந்த உடனே ஏன்டி அங்க இருந்து போனேன்? சும்மா ஏன் அங்க நீங்க வந்தா நானும் அங்க இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு அங்க இருக்க விருப்பம் இல்ல, அதனால அங்க இருந்து எந்தி போனேன். இதுல என்ன இருக்கு? இதுல எல்லாம் எதுவும் இல்லையே. தனியா போயிட்டு அங்க காரிடார்ல அழுதுகிட்டு தானே இருந்தேன். சொல்லுடி, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, ரிசப்ஷன் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். வெக்கமா இல்லையாடி உனக்கு? சில கேக்குறேன். சரி, அம்மா கிட்ட அவ்வளவு போல்டா பேசிட்டு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்திருக்கேன். சின்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல. ஆ நீங்க பாருங்க ரகு, நான் முன்ன சொன்னதுதான். உங்க அம்மா கிட்ட பேசணுன்ற இன்டென்ஷன்ல எல்லாம் நான் பேசல. அவங்க கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க. அந்த நேரத்துல அப்படி பேசணும்னு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனா உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நீங்களா வந்தீங்களா? நீங்க என்னன்னு கேட்டோடனே தன்னறியாம எனக்கு அழுத வந்துட்டு. அங்க இருந்தனா ரொம்ப டிராமா ஆயிருக்கும், நான் அழுதுருப்பேன். நீங்க அத்தையை இன்னும் கூட கொஞ்சம் திட்டிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ரேஷ்மக்கா வந்திருப்பாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை பெருசாக்குமே தான் சொல்லிட்டு அங்க இருந்து நான் கிளம்புனேன். இதுதான் உண்மை. இவ்வளவு வாய் பேசுறல்ல, எங்க அம்மா கிட்ட நின்னு தைரியமா பேசுறதுக்கு உனக்கு என்ன? நான் தான் தைரியமா நின்று பேசினேன், நீங்களா எனக்காண்டி சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அப்படிதானே உனக்கு? சரிடி, சரி சரி, போ போ, எந்தி போ. என் கேபின்ல உட்காராது, எந்தி போன்னு சொன்னேன். எதுக்கு கோவப்படுறீங்க என்கிட்ட? எனக்கு கோவமே அடங்க மாட்டேங்குதானோ. என்ன பண்ணாலும் எவ்வளவு தைரியம் இருந்தா அதுவும் என்னதானே நீ கல்யாணம் பண்ணிருக்க. அவங்க உனக்கு சாபம் விடுற மாதிரி இருந்தா அப்ப எனக்கும் சேர்த்து தானே அவங்க சாபம் விடுறாங்க. எங்கேயாச்சும் ஊர் உலகத்துல அம்மா இந்த மாதிரி இருப்பாங்களா என்ன? நீங்க பாருங்க ரகு, நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். கண்டிப்பா இந்த ஊர் உலகத்துல எந்த அப்பா அம்மா 2 பேருமே தான் குழந்தைங்க கஷ்டப்படணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி நினைக்கிற யாருமே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அந்த இடத்துல தான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நீங்களே நேற்று என் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது, சின்ன வரைக்கும் தெரியாது. டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நாள் தள்ளி போயிருக்கணும், நீ சேண்டி சாப்பிடாம என் குழந்தைய கஷ்டப்படுத்துறியான்னு கேட்டீங்களா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட எனக்கு புரியல. சம்மந்தம் இருக்கு ரகு, சம்மந்தம் இல்லாம பேசல. 5 நாள் கூட தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே குழந்தை இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க சொன்னீங்கல்ல, என் குழந்தைய பட்னி போடுறியா சாப்பிடாம அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கே இப்படி இருக்கும்போது 10 மாசம் சுமந்து வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி அதுவும் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல தனியால நின்று பாத்துக்கிற அளவுக்கு உங்களை வளர்த்திருக்காங்க. அப்போ அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன மாதிரி அவங்க பார்வையில தோணுது. ஸோ அவங்க என்ன பேசுறது தப்பா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பே இல்லைன்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம மாத்தணுமே தவிர அவங்கள இல்லை. அவங்க
நல்லவங்க தான். அவங்க எண்ணம் தான் தப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு எல்லாம் சாபம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் வேற ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு நீங்க வேணும், உங்க பொண்டாட்டி வேண்டாம். ஐ மீன் நான் வேண்டாம், அவ்வளவுதான். இன்கேஸ் நாளைக்கே நான் பிரெக்னென்ட் ஆகி குழந்தை வந்தா கூட நம்ம குழந்தை எடுத்து கொஞ்சுவாங்களே தவிர என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதான் உலக வழக்கமே, எல்லா இடத்துலயும் நடக்கிறது. சேர்த்துக்கிட்டாலும் அந்த குழந்தைக்காண்டி வேணா என்கிட்ட சிரிச்சு பேசாம நடிக்கலாமே தவிர மனசார இருக்காது. எனக்கு புரியவே மாட்டேங்குதானு நீ பேசுறது. இது உங்களுக்கு புரியாது சொன்னா. இது எல்லா பொண்ணுங்களோட எண்ணமே இப்படிதான் இருக்கும். ஒரு சில நேரத்துல புருஷன் தான் கூடயே இருக்கணும், அம்மா கூட போக கூடாதுன்னு அப்படி நினைப்பாங்க ஒரு சில வகையில. ஒரு சில நேரத்துல பிள்ளைங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் கூடயே இருக்கணும், எங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வெளியே போயிடுவானு நினைப்பாங்க. இது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரி இப்படிதான் அப்படின்னு நிரந்தரமா எதுவுமே இருக்காது. அவங்களுடைய எண்ணத்தை தான் அவங்க மாத்திக்கணும். நான் புருஷன் எப்படி தனக்குள்ள தனக்கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி தான் பையனும் அவன் பொண்டாட்டி கூட அன்பா இருக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும்னு அவங்களாம் நினைச்சா மட்டும்தான் முடியும். நம்ம சொல்லி எதுவும் மாற போறது இல்ல. நீங்க கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா நல்லாவே இல்ல, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஆமா நல்லாவா இருக்கு? மூஞ்ச பாரு குரங்கு மாதிரி. சரி என்ன சொன்னீங்க? இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்குன்னு. இப்ப உங்க மூஞ்ச அப்படிதான் இருக்கு. ஆமா அது அது வந்து நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் இங்கு இது ஹாஸ்பிட்டல். இங்க ஒன்றும் பாட்டு கச்சேரி நடத்துறதுக்காக உங்களை டாக்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணல, சரிங்களா? கொஞ்சம் டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. மற்றவங்க யாராச்சும் சத்தம் போட்டா பரவாயில்ல, நீங்க எதுக்கு இப்ப பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்கேனா? சேங்க நான் டாக்டரா வரலங்க. அப்போ சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான், இருந்தாலும் வேண்டாம். நீங்க வேற ரொம்ப அழகா இருக்கீங்களா, கோவப்பட்டா இன்னும் அழகா இருக்கீங்க. நான் ஏதாச்சும் சொல்ல போய் அதுக்கு நீங்க கோவப்பட போய் எதுக்கு வம்பு? பயமா இருக்குங்க, ஏதாச்சும் நடந்துருமான்னு. வேண்டாம். நானும் அதுதாங்க சொல்றேன். எதுக்குங்க ஏட குணமா ஏதாச்சும் நடக்கணும்? அதுக்கு நம்ம அமைதியாவே இருந்துடலாம்ல. அதான். நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, பாத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்தேன்னு சொன்னீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க. சில நான் தெரியாம கேக்குறேன். சும்மா வந்து பேசினவன அத்தை எப்படி இருக்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கான்னு கேட்டு சிவங்க மட்டும் எல்லா உரிமையும் எடுத்து பேசுவாங்களாம், நான் மட்டும் பொண்டாட்டின்ற உரிமை எடுத்து பேசக்கூடாதான், அப்படிதானே? பொண்டாட்டியா? பொண்டாட்டி ஆக போறவங்க அது அட்வான்ஸா. நீங்க மட்டும் எந்த உரிமையில அத்தைன்னு சொன்னீங்க? நீங்க வரவங்க எல்லாரையும் நீங்க அத்தை கூப்பிடுறீங்க, சொல்லுங்க. அது வந்து வாய் தவறி எதர்ச்சியா வந்துட்டு இவ்வளவு நேரம் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால அப்படி வந்துட்டு. அம்மா கிட்ட பேசினா அம்மா தானே வரணும், அத்தனையா வருது? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? உங்ககிட்ட எல்லாம் சரி பேச முடியலன்னா பாத்துட்டே இருங்க, அது மட்டும் போதும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அது வந்து என்ன என்ன கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல், தள்ளி போங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் இல்லனா ஓகே வாங்க. ஏங்க வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டேன். நல்லா இல்ல. ஆமாங்க நல்லா இல்ல. சோ அதனால ஆமாங்க நல்லா இல்ல. சோ அதனால எடுத்துக்கிறேன். என்ன எடுக்க போறீங்க? இங்க பாருங்க, தள்ளி போங்க. தள்ளி தாங்க இருக்கேன். சிக்க பாருங்க, சிப்ப கூட 1 இன்ச் கேப்ல தான் நிக்கிறேன். எடுத்துக்கிறேன், பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ணிட மாட்டேன். தூசி வேற எதுவும் இல்ல, எடுத்தாச்சு. தூசிய சொன்னாங்க, தூசிய எடுத்துக்கிறேன்னு சொன்னதை தூசிய தாங்க. இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க அழகுல திருஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி எங்க இருந்தோ இந்த பேப்பர் வந்து உங்க மேல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பேப்பர் இருக்கலாமா? என்ன சொன்னீங்க? சின்னமா ஒர்க் அவுட் பண்றான். நான் கூட இவனை சாதாரண ஆளா தான் நினைச்சேன். ஆனா இவன் கிட்ட தான் நான் டியூஷன் போகணும்னு நினைக்கிறேன். ரகு விடல பிக்கப் லைன் பயங்கரமா அடிக்கிறான். சிவனை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நினைச்சுதான் நம்ம கவலைப்படணும். ஷாக்கு கொரடா அப்படியே யூட்டன் போட்டு வந்த வழியா திரும்பிடு. அக்காவை இந்த மாதிரி நிலைமையில பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண? சரி அப்படியே கிளம்பிடுவோம். சரி ரைட்டு. என்ன சொன்னீங்க நீங்க? நான் ஒன்னும் சொல்லலைங்க, உங்க மைண்ட் தான் தப்பா நினைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் வேற எதையும் எடுக்கணும்னு நினைக்கல. அது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, ஐ மீன் உங்க விருப்பம் இல்லாம நீங்களா ஓகே சொல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். என் கை கூட உங்க மேல படாதீங்க. ஹலோ, ஓவரா பில்டப் விடாதீங்க, சரிங்களா? நான் ஒன்னும் அதெல்லாம் எதுவும் நினைக்கல. அதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லணும் நானு? எதுவும் நினைக்கலன்னு சொன்னீங்க. ஹலோ, நினைக்கிறது நினைக்காம இருக்கிறது என்னோட விருப்பம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா கிளம்புன மாதிரி தான் தெரியல. நான் கிளம்பாம நீங்க இங்க இருந்து கிளம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க நின்னுட்டு இருக்க வரைக்கும் நீங்களும் இங்கதான் நின்னுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை இழுத்து நான் ஒன்னும் புடிச்சு வைக்கல, உங்களுக்கா என் மேல விருப்பம் இருக்கு, அதனால இங்க நின்னுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நம்பிக்கை வரும், வர வைக்கிறேன். சரி,
வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வேலையை பாருங்க. வேலை நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணா அது நல்லா இருக்காது. நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். பாய். ஹலோ, நீங்க ஒன்றும் வந்து பேசணும்னு நான் வெயிட்லாம் பண்ணல. இல்லையே, வாய் மட்டும் தான் அப்படி சொல்லுது. ஆனா கண்ணும் மனசும் அப்படி சொல்லலையே. என் மனசுக்குள்ள நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுங்க, தெரியும். அது தெரியும். சரி, ஓகே. வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அம்மா கீழே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் மேலே வந்தேன். அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு நான் கூட்டிட்டு போறேன். பாய். அத்தையை பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க. உங்க அத்தைய பார்த்து கூட்டிட்டு போறேன். அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பார்த்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல வந்தேன். பார்த்து கூட்டிட்டு போறேங்க. போயிட்டு வரேன். சரின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லாம போக எனக்கு மனசே வர மாட்டேங்குது. நீங்க போங்க, போகாம இங்கி இருங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்பமா வச்சு அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். நான் போனாதான் நீங்க போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்க வேலையை நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதை விட என்ன நீங்க லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஹலோ, போற போக்குல நீங்களாம் ஏதோ உங்க மனசுல இருக்க ஆசையெல்லாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? அங்கேயும் நினைக்கிறீங்க, சின்ன வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்ல வைக்கிறேன். சரி, பாய். உடம்பு பார்த்துக்கோங்க. போக போக மெலிஞ்சுக்கிட்டே போறீங்க. ஓவரா வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. மாமா இருக்கல, பாத்துக்கிறேன். அப்படி பார்க்காதீங்க, வெக்கமா வருது. சரி, உடம்ப பார்த்துக்கோங்க. கிளம்புறேன். போயிட்டு வரேன். போறது அந்த சைடு பார்த்து போங்க, சென்னையை பார்த்துக்கிட்டு கீழே விழுந்துடாம. பாடுறா, மாமா மேல அக்கறையா? ஹலோ, அக்கறை அக்கறை. இந்த இடத்துல யார் இருந்தாலும் சொல்லியிருப்பேன். நீங்கன்றதுக்காண்டிலாம் ஒன்றும் சொல்லல. பின்னாடி திரும்பி பார்த்து நடங்க, முன்னாடி பார்த்து அப்படியே எங்கேயாச்சும் போய் முட்டிக்காம. நீங்க சொல்லி கேட்காம இருப்பேனா என்ன? ஓகே, போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இந்த ஸ்லீவ் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ, நான் என்ன ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுன்றதை தீர்மானிக்க நீங்க யாரு? நான் எனக்கு என்ன விருப்பமோ அதை போடுவேன். அதை நீங்க கேட்காதீங்க, சரிங்களா? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அது என்னோட விருப்பம். நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஐயோ, நல்லா இல்ல, நான் எங்க சொன்னேன்? ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகை நான் மட்டும் தானே ரசிக்கணும், மற்றவங்கள ரசிக்க கூடாதுல்ல. அதான். அதுவும் இல்லாம ஸோ அது வந்து எப்படி சொல்ல உங்களுக்கு, பார்த்துட்டு முடியல, சும்மா இருக்க முடியல. ஸோ ஒரு வாட்டி பக்கத்துல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணதே பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப அழகா இருக்கீங்களா? ஸோ முடியலைங்க, புரிஞ்சுக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம். பட் ஆனா இந்த மாதிரி சாரீலாம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றீங்கன்றதுக்காண்டிலாம் என்னால இந்த மாதிரி சாரீலாம் வேர் பண்ண மாட்டேன். இனிமே சுடிதார் தான் போட்டுட்டு வருவேன். என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நான் சுடிதார்லயும் நான் உங்களை பாப்பேங்க. சுடிதார்லயும் நீங்க அழகா தான் இருப்பீங்க. உங்ககிட்ட தேவையில்லாம பேசி பேசி என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா எனக்கு ஒர்த் ஆஃப் டைம் தாங்க. ரொம்ப ஒர்த்தா இருக்குங்க ஒரு ஒரு டைம் உங்ககிட்ட பேசும்போதும். ஷோ முடியல. சரிங்க, ஒரு நிமிஷம். ஷிப் என்ன? இல்லங்க, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? பாருங்க, அந்த பேப்பர் கூட சாதாரண காகிதம் தான். அதுவே உங்க மேல மேக்னெட் மாதிரி அப்படியே ஒட்டிக்குச்சு. ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாவே ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்க மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அப்புறம் வேலை செய்ய முடியாதுங்க. அதான். ஷோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதான் சொல்றேன்ல, வேஸ்ட் ஆஃப் டைம்னு. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தானா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். சரிங்க, ரிசல்ட் எப்போங்க வரும்? என்ன ரிசல்ட்? அதாங்க, மேரேஜ் எப்போன்னு தோணும் போது சொல்றேன். இப்போ தோணலையா? பின்னாடி திரும்பி சிரிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி சிரிச்சீங்கன்னா கூட நானாச்சும் பாப்பேன். சிரிச்சேன்னு யாரு சொன்னா? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஓ, இப்படிதான் கோவப்படுவாங்களாங்க? இந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. அது அது வந்து ஃப்ராடு. நானும் ஒன்றும் ஃப்ராட் இல்லை. சின்ன பார்த்தா உங்களுக்கு ஃப்ராட் மாதிரியே தெரியுது. ஆமா, ஃப்ராட் வில்லதன்றி பக்கம் அடிக்கிறதுக்கு கைய கூட உங்கள, அதுக்குள்ள ஆன கத்துற. ஹலோ, நீங்க அடிக்க தான் கை வாங்குனீங்க. அது பயமா இருக்கும்ல. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு. அதான். சாரி, உனக்கு என்ன பார்த்தா பயம், இதை நம்பணும் அப்படிதானே? ரகு ஃபேண்டா ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் தானடி. பரவாயில்ல, இருக்கட்டும். சீ, நான் எதுவும் தப்பா மீன் பண்ணல. நீ தான் தப்பு தப்பா நினைக்கிற. நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. நீ நினைச்சா எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிக்க கை வாங்கிட்டு வரீங்க. அடிக்க உங்களை அப்போ கை எடுத்து கும்பிட வந்த. புரியல. ஆமாடி, எனக்கு கிடைச்ச வரும்ல நீ. என் சாமி, என் அன்பு குட்டி, என் குட்டி குட்டி,
என் தங்க குட்டி. ஹலோ 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 போதும் போதும். ஷே, இவ்வளோ ஐஸ் வைக்கிற அளவுக்கு எனக்கு என்ன நடந்துச்சு? அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக நடக்கலையே. என்ன? வயிற்றுல நம்ம பாப்பா இருக்குல்ல. இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. நீங்க தானே சொன்னீங்க கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நீங்களே இப்படி சொன்னா டாக்டர் கிட்ட போய் கேட்க வேண்டாமா? உங்க கூட சேர்ந்து போய் கேட்கணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வரீங்களா? சின்ன வேலை இருக்கா? செல்லும், உன்னை விட அப்படி ஒன்றும் பெரிய வேலைலாம் இப்போ எனக்கு இல்லை. நீ ஓகேன்னு சொன்னா எங்க வேணாலும் வருவேன். சி கையிடுங்க. டே மச்சான் ரகு, வாடா மச்சான். கையிடு ரகு. ரகு காலு, நான் வெளியே போறேன். வா மச்சான் வா. என்ன மச்சான்? அட பாவி, டேய் இது என்ன ஹாஸ்பிட்டலா? சில என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஆளோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சில பார்த்தா எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீல வர மாட்டேங்குதுடா. வேற என்னமோ தோணுது. சில யாரையும் விரட்டி விட்டுட்டேன். அனு என்னமோ நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அது இதுன்னு சொன்னா. சரி அதான் வந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தா, நீ ரொம்ப நல்லா ஃபீல் பண்றடா, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ற. ஆனா நீ இருக்க பாரு, சேலவை பிரிச்சு விட்டுட்டு நீ நல்லா என்ஜாய் பண்றல. எது நான் பிரிச்சு விட்டேனா? மாப்பான நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே பிரிஞ்சுட்டீங்க. ஆனா அதுக்கு காரணம் நீதான். அதெல்லாம் சொல்லாது. அப்ப கேட்கும் போது சொல்லல, இப்ப மட்டும் வந்து சொல்றியா? ஓடிடுறான் அவனை. இங்க பாரு மச்சான், மரியாதையா என்னோட லவ் சேர்த்து வச்சிரு. சில்லான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாது மச்சான், கண்டிப்பா என்னால முடியாது. அதுவும் அணுவை கொஞ்சம் அது இதுன்னு பேசி ஏமாத்துறதுலாம் ஈஸி. ஷாலினியா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் டெக்னிக்கா நம்மள மடக்குவா. அவகிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது மச்சான். அதுக்கு நீ தான் கரெக்ட். நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. கூடையாச்சும் வாடா. டேய் நான் எப்படி வர முடியும்? நீ தானே சொன்ன வேலையை பாக்குறது இல்லைன்னு சொல்லி. உன் கூட வரணும்னா மட்டும் நான் வேலை செய்யாம இருந்தா போதுமா? ஒரு மணி நேரம் நான் உனக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன், என் கூட வா. அப்ப நீ ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு. நான் போயிட்டு அனு கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்கு, பேசி முடிச்சுட்டு வரேன். எதே முடிக்க போறியா? என்னடா ஜெய்? அது இல்லடா, டாக்டர் கிட்ட பேச வேண்டியது இருக்குடா. அப்ப நீ யாரு மச்சான்? சரி சரி, ஓகே ஓகே. அனு டெஸ்ட் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா போய் பாப்போம்னு சொன்னான். நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வந்துருவல? வருவேன்டா. பயமா இருக்குடா. நீங்க சுத்துறதெல்லாம் பார்த்தா ஆளாளுக்கு மூளைக்கு ஆளை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்கன்னா ஒண்ணு ஜோடியா நிக்குது, இங்க வந்தா இங்க ஒண்ணு ஜோடியா நிக்குது. முடியல. நான் மட்டும்தான் சிங்கிளா கடைசி வரைக்கும் ஒத்தையில இருப்பேன்னு நினைக்கிறேன். மச்சான் எப்படியாச்சும் புடிச்சு வச்சிருக்கேன் என் கல்யாணத்தை. அது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆளை பாரு ஆளை. பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியலையோ? அப்ப மட்டும் பாய் கிழிய பேசுன. அப்போ ஒரு கோபத்துல வேகத்துல பேசிட்டுண்டா. அப்ப இப்பமா போய் பேசுப்போ. யார் வேண்டாம்னு சொன்னா? அவகிட்ட பேச முடியாதுடா. சரியாச்சும் தூக்கி அடிச்சாலும் அடிச்சிருவாடா. நீ வந்தா, நான் வந்தா அந்த அடியை என் தலையில கட்டிடுவேன் அதானே? சி பல்ல கட்டாத. போயிட்டு வரேன் இரு. படுபாவி பையல பாதிலே வந்து முடிச்சு விட்டுற நீ. டேய் எது வந்தாலும் நீ வீட்டுல போய் பண்ணிக்கோ. இது என்ன ஹாஸ்பிட்டல் வெக்கமில்ல உனக்கு? அதான் கெடுத்து விட்டுட்டியே, அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்? சரி போ, அப்புறம் பாத்துக்கலாம். போய் தொலைகிறேன் இரு. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதை பேசலான்னு தான் நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து இப்போ கொண்டு போகிற லைன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா தான் கமெண்ட்ஸ்லாம் வருது. நல்லா இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். அனு டக்குன்னு வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர் இப்படி வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில கமெண்ட்டும் வந்தது. பட் ஆனால் அதை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அனு பேசுனது? இல்லை ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி தோணுச்சா? இல்லை வந்து நம்ம அப்படி தான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும். மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் எனக்கு வந்து இந்த கண்டென்ட் இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், அனு வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி கொண்டு போகிறேன். இல்லை பழைய மாதிரி அமைதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதே மாதிரியும் கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து அனு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவாக கொண்டு போங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நிறைய சீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்து அது கொஞ்சம் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. இன்னொன்று வந்து பிரியாவோட டெலிவரியும் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்க. அதுவும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்குது. என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நைட் தான் உட்காந்து ட்ரை பண்ணணும் எடிட்டிங்.
சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. நாளைக்கு காலையில் அப்படி இல்லைன்னா நாளைக்கு நைட்டு 2 வீடியோவில் எதுலனா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக டெலிவரி சீனும் ப்ரெக்னென்சி ரிவீல் சீனும் கண்டிப்பாக இருக்கும். ஷாரோன் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன் இவ்வளோ இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கொஞ்சம் குழந்தைங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடிட்டிங்க்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் உடனே வந்து டக்கு டக்கு டக்குன்னு போட முடியல. ஒரு ஃப்ரேமும் செட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து காலையில் அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையிலே போட்டுருவேன். ஏன்னா நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிடுவேன் நான். மார்னிங் என்னால் எடிட் பண்ணி போடும்போது ரொம்ப நேரம் ஆயிடுது. ஸோ வந்து நாளைக்கு காலையில் ரிவீல் பண்ணிடுவேன். ஷாரோன் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி லேட் பண்ணுறதுக்கு. அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாக போடுங்கன்னு கொஞ்சம் கோவமாகவும் சொல்கிறீங்க, அம்பலாகவும் கேட்குறீங்க. என்னென்னா இதுதான் விஷயம், வேலை இருக்கிறதுனால எல்லாம் முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.